அத்தை, என்னாச்சு? படுத்துட்ருக்கீங்க, உடம்பு சரியில்லையா? ஆமாம் மீனா, ஒரே தலைவலி, அதான் படுத்துட்ருக்கேன். நான் உங்களுக்கு போய் லெமன் டீ போட்டு எடுத்துகிட்டு வரட்டுமா? நீ நல்ல நேரத்துலேயே டீயை ஒழுங்காக போட மாட்டியே. இப்போ வேறு எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. லெமன் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிற, கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் குடிக்க நல்லா இருக்குமா? என் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு தலைவலிச்சதுன்னா நான் தான் லெமன் டீ போட்டு கொடுப்பேன். எங்கள் அம்மா அதை குடித்து முடித்ததும் கொஞ்ச நேரம் போய் தூங்குவாங்க. அதுக்கப்புறம் தலைவலி எங்கள் அம்மாவுக்கு வந்ததில்லை. இதோட 6 மாதம் கழித்து தான் வரும். அப்படியா? பின்ன நான் என்ன பொய்யா சொல்கிறேன்? வேணா உங்கள் பையனை கூப்பிட்டு கேளுங்க. ஒரு வாட்டி அவருக்கு லெமன் டீ போட்டு கொடுத்தேன். சரிம்மா, உடனே கோச்சிக்காத. சரி, நீ போய் எடுத்துகிட்டு வா. 10 நிமிஷத்தில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அத்தை. என் மருமகளுக்கு எப்போவுமே என் மேலே அக்கறை ஜாஸ்தி. என்னம்மா தலைவலின்னு சொல்லி படுத்துட்டு இருந்தா இப்போ சிரிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கேன்? டேய், உன் பொண்டாட்டி எனக்காக லெமன் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காடா. லெமன் டீயா? மீனா, அப்படியே அசோக்குக்கும் லெமன் டீமா? மீனா, எனக்கு லெமன் டீ தான் வேண்டாம். நான் இப்போ தான் வெளியில் போய் குடிச்சிட்டு வந்தேன். அம்மாவுக்கு மட்டும் கொடு. நீ ஏன்டா பயப்படுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இப்போ தான் டீ குடிச்சிட்டு வந்தேன்னா அதான் எதுக்குன்னு பார்க்குறேன். என்ன டீயிலேருந்து வித்தியாசமான வாசனை வருது? உங்களுக்காக ஸ்பெஷலாக போட்டுது அத்தை. நீ என்னடா குடிக்காம என் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்க? குடியேண்டா. எனக்கு குடிக்க தோணலை. எங்க குடிங்கன்னு? அத்தை, வா சமந்தி. என்ன நீங்கள் 2 பேரும் என்னை விட்டுட்டு டீ குடிக்கிறீங்களா? என்ன மாமா பேசாமல் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? உன்னை பார்த்த சந்தோஷத்தில் எனக்கு பேச்சே வரல சமந்தி. அப்படியா மாமா? எனக்கும் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆமாம், என்ன டீ குடிக்கிறீங்களா? ஆமாம் சமந்தி. மீனா லெமன் டீ போட்டிருந்தா, நீ குடிக்கிறியா? நான் இன்னும் குடிக்கல. இந்தா குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. என்ன டீ எப்படி இருக்கு? இது டீயே இல்லை அத்தை, இது ஒரு புளி தண்ணி அத்தை. எனக்கு வாந்தி வாந்தியாக வருது. எப்படி சொல்கிற? குடிக்கும்போது வாயில் புளி கொட்ட மாட்டிச்சு. இல்லை சமந்தி, இது லெமன் டீ, எலுமிச்சங்கொட்டையாக இருக்கும். அவள் சரியாக தான் சொல்கிறா. வீட்டில் லெமன் இல்லை, அதனால நான் தான் கொஞ்சோண்டு புளி கரைச்சி டீயில் ஊற்றுனேன். அத்தை, எனக்கு வயிற்ற கலக்குது அத்தை. ஏண்டி, நான் உங்ககிட்ட டீ கேட்டனா? இல்லை. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி பண்ண? புதுவிதமான டீயாக இருக்கும்னு நினச்சேன். இனி உங்கள் வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன். கொஞ்சம் விட்டுருந்த இந்த சாமந்திக்கே சமாதி கட்டியிருப்பா உங்கள் பொண்டாட்டி மீனா.